இருக்கிய. ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணா கூட உங்களை பார்த்தே பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேனே. நான் என் பின்னால வாக்கேன். அல்லேலூயாவா. இந்த மாதிரி என் பிரசங்கம் எனக்கு கொடுத்த பாயிண்ட் முடியாம கூட்ட முடியாது. நீ இறங்கி போனா பின்னால படியில வந்து உன்ட பிரசங்கம் பண்ணுவேன். சோத்திரம். நான் நினைச்சுக்கிறேன் நீ என்ன ஒரு சைஸா உட்காந்துருந்தா பிரசங்கத்தை சீக்கிரம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பு இல்லை ராஜா. இதுல வேற என்ன தோத்திரம். டிசம்பர் முடிய போகுது, அடுத்து வந்துட்டு வாக்குத்தத்தம் வரப்போகுது. இப்போ பாசமாரெலாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவரே ஒரு நல்ல சீட் எடுத்து போடுங்க, ஒரு நல்ல சீட் எடுத்து போடுங்க. இதுலையா அதுலையா? எரேமியாவா ஏசாயாவா? தனி வாக்குத்தத்த அட்டை எங்கடா விக்குது? மொத்தமா வாங்கடா. தோத்திரம். கீழே நம்ம சர்ச் அட்ரஸை போடுறா. எல்லா குழுக்கள் முறையில் வந்து எடுத்து பொங்கல். தோத்திரம். சில டிக்கெட்லாம் எங்க சர்ச்சில் 4-5 உருவிடும். தோத்திரம். என்னத்துக்குமா அம்பட்டி எடுத்துட்டு போற? என் புருஷனுக்குங்கோ, இது என் பிள்ளைக்குங்கோ, இது என் பேத்திக்குங்கோ. பேத்தி நேற்று தான் பிறந்திருக்கும், அதுக்கும் எடுத்துட்டு போயிடும். சில ஆள்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிடும். சில ஆள்லாம் இங்கிருந்து 5-6 அட்டை எடுத்துட்டு போய் அங்க போய் டெலிவரி பண்றது. என்ன உனக்கு, என்ன உனக்கு, என்ன உனக்கு. அவனுக்கு தான் அதை எடுத்தியாலாம் தெரியாது. அங்க போய் இது பாஸ்டர் ஆயிடும். என்ன உனக்கு, என்ன உனக்கு. என்னத்துக்கு வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்த அட்டை? அந்த வார்த்தையின் ஆழம் என்ன, அர்த்தம் என்ன? 15 வருஷம் சர்ச்சுக்கு வர்ற உனக்கே தெரியல, வீட்டில் படு தூங்குறவன் புருஷனுக்கு என்ன தெரிய? நிறைவேறல. எங்கிட்ட நடக்கும், எங்கிட்ட நிறைவேறும். இதுல வேற காசை செலவு பண்ணி நாங்க தனி வாக்குத்தத்த அட்டையும் போடணும், சபைக்கான வாக்குத்தத்த அட்டையும் போடணும். அந்த செலவு வேற எதுக்காவது பண்ணா கூட சபை வேற மாதிரி வளரும் போல தெரியுது. நானூறுனாரு 430. ஒன்னு லிசன் பண்ணுங்க. இவர்கள் விடுதலை ஆகும் போது எத்தனை வருஷம்? ஒரு சின்ன கணக்கு. இவங்க விடுதலை ஆகும் போது என்ன வருஷம், எத்தனை வருஷம்? 430. யாரை வச்சு விடுதலை ஆக்குனாரு? மோசே வச்சு. அப்ப மோசேக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 80. லிசன். 430 வருஷம் விடுதலை ஆக்குறாரு. அப்ப மோசேக்கு வயசு 80. 430 மைனஸ் 80 கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. 430 மைனஸ் 80 300. இப்ப கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்த 350வது வருஷமே மோசே பிறந்துட்டான். மோசே பிறந்துட்டான். ஆபிரகாமிட்ட சொன்னது இவங்களை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னது எத்தனாவது வருஷத்துல சொல்லுங்க? 400ல. நல்லா கவனிக்கணும். 400 வருஷத்துல நான் உங்களை விடுதலை ஆக்குனேன்னு சொன்ன கர்த்தர் அதற்கு 50 வருஷத்துக்கு முன்னமே இவர்களை விடுதலையாக்க வேண்டிய தன்னுடைய கிரியையை தொடங்கிட்டார். இருந்தா தட்டு, இருந்தா தட்டு, உணர்ந்தா தட்டு, புரிஞ்சா தட்டு. He has started his work already before 50 years. 50 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் தான் வேலையை தொடங்கிட்டார். அவரையா குறை சொல்ற? அவரையா குத்த சொல்ற? இருக்கீங்களா? தாமதமாகிறது என்பதினால் தகப்பன் மறந்து விட்டார் என்று அர்த்தம் இல்லை. தாமதம் என்பதினால் தரமாட்டார் என்று அர்த்தம் இல்லை. தரமான ஒன்றை ஏற்கனவே அவர் தொடங்கிவிட்டார். ஏற்கனவே அவர் தொடங்கிவிட்டார். இன்னைக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக தேவன் முன்குறித்த ஒன்று உங்களுக்காக ஏற்கனவே நீங்கள் அறியாத கோணத்தில் பின்னால், திரைக்கு பின்னால் அரங்கேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. உங்க கண்ணு அதை பார்க்கல, அவ்வளவுதான். உங்க கண்ணு அதை பார்க்கல, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே தொடங்கிட்டார். உன் ஊழியத்துக்கான காரியத்தை, சபைக்கான காரியத்தை, குடும்பத்துக்கான காரியத்தை, வாக்குத்தத்தத்துக்கு அடுத்த காரியத்தை ஏற்கனவே அவர் தொடங்கிட்டார்.